Hello my dear students, in the video CBSE Grade 10 Maths Chapter 3 exercise 3.1 இருக்க 7th problem தான் பார்க்க போறோம். Draw the graphs of the equations x minus y plus 1 equal to 0, 3x plus 2y minus 12 equal to 0 ரெண்டு equation கொடுத்திருக்காங்க. Determine the coordinates of the vertices of the triangle formed by these lines on the x-axis and shade the triangular region. Coordinates of the vertices அப்படின்னா ட்ரையாங்கிள்னா உங்களுக்கு 3 vertices கிடைக்கும், அதாவது 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. அது x, y அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்காங்க, ஃபார்ம்டு பை த லைன்ஸ் அண்ட் தி எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஷேட் தி ட்ரையாங்குலர் ரீஜன். ஒரு ட்ரையாங்குலர் ரீஜன் மாதிரி கிடைக்கும், அது வந்து நம்ம ஷேட் பண்ணி ஹைலைட் பண்ணி காமிக்கணும். இப்போ நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்னது, எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0, 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. சாரி, அது ப்ளஸ் 2 இல்லை, மைனஸ் 12. To find the coordinates of the vertices of triangle formed. அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஃபைனலாக. அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ் யூஷுவல் ஸ்டெப்ஸ் தான் என்ன பண்ணுவோம், A1 B1 C1 A2 B2 C2 சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் அது என்ன மாதிரியான லைன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்லாம் வரணும்னா ஒரு இன்டர்செக்டிங் லைன்ஸ் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுவோமா, A1 by A2 B1 by B2 C1 by C2. இப்போது நம்ம வேல்யூஸ்லாம் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிப்பாங்க. A1 A2 B1 B2 C1 C2 இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போது எக்ஸ் மட்டும் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அதே மாதிரி ஒய்க்கு முன்னாடி 1 இருக்குது. அப்போ 1 by 3 A2ஓட வேல்யூ வந்து 3. நெக்ஸ்ட்டு B1ஓட வேல்யூ வந்து என்னது -1, B2 வந்து +2. நெக்ஸ்ட்டு C1 வேல்யூ வந்துட்டு 1, C2 வந்து -12. நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுறமா ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். கேன்சல் ஆகிற மாதிரி ஒரே டேபிள்ஸில் எதுவுமே இல்லை. அதனால் அந்த மைனஸ் ப்ளஸ் மட்டும் கரெக்டாக எடுத்து எழுதிக்கோங்க. எடுத்து பாருங்கள், லாஸ்ட்டாக இங்கே 1/3 இருக்குது, இங்கே -1/2 இருக்குது, இங்கே -1/12 இருக்குது. ஓகேவா, அப்போ எதுவுமே வந்து ஈக்குவலாக இல்லை. எதுவுமே ஈக்குவலாக இல்லைன்னா என்ன மாதிரியான டைப்பு, இன்டர்செக்டிங் லைன்ஸ். அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் நமக்கு எப்படி இருக்கும், இன்டர்செக்டிங் லைன்ஸ்னால் எப்படி இருக்கும், ஒரு எக்ஸ் ஷேப் அந்த ஃபார்ம் ஆகும். கரெக்டாக, இந்த பாருங்கள், இப்போ இங்கே ஃபார்ம் பண்ணுற பாருங்கள், எக்ஸ் ஷேப்பில் இப்படி ஃபார்ம் ஆகும். அப்படியே உங்களுக்கு இந்த கரெக்டாக இந்த எக்ஸ் ஆக்சிஸில் பட்டு என்ன சொல்லியிருந்தாங்க கொஸ்டின்ஸில், எக்ஸ் ஆக்சிஸில் தான் உங்களுக்கு அந்த கோஆர்டினேட் ரீஜன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸோடு ஒட்டி உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பும் ஃபார்ம் ஆகும். அதை தான் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு கிராஃபில் பார்க்க போகிறோம். அந்த கிராஃப் பண்ணணுன்னா உங்களுக்கு என்ன தேவை, டேபிள்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா, டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா, எப்படி டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட்ஸும் தேவை, அதாவது எக்ஸ் ஒய் வேல்யூ. அப்போ அதுக்கு 2 ஈக்குவேஷன்லேருந்தும் 2-3 வேல்யூஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போது ஈக்குவேஷன் 1 பாருங்கள், சிம்பிளிஃபை பண்ணி ஒய் வந்து ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. ஒய் ஈக்குவல் டு மீதி எல்லாமே அந்த சைட் கொண்டு போயிருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டேப்லெட் காலம் வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. ஏன்னா இங்கே வந்து நெகட்டிவில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ஒய் அந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆயிரும். அப்புறம் என்ன ஆகும், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், இது கொஞ்சம் பெரிய ஈக்குவேஷனாக இருக்குது, சிம்பிளிஃபை பண்ணணும். 3x plus 2y minus 12 equal to 0. ஸோ 2y மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாமே அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. -12 வந்து இது பக்கம் போகும்போது +12 ஆகிடுச்சு. +3x அந்த நெக்ஸ்ட் சைட் போகும்போது, ஆப்போசிட் சைட் போகும்போது -3x ஆயிரும். அதாவது சைன் சேஞ்ச் நடக்கும். அதே மாதிரி y = 12 - 3x டிவைடட் பை 2. ஏன்னா இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, 2 × y. ஆப்போசிட் சைட் போகும்போது என்னாகும், டிவிஷனில் மாறிடும். ஏன்னா எப்படி ப்ளஸ் அண்ட் மைனஸ் மாறுதோ அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் டிவிஷனும் ஆப்போசிட் சைட் போகும்போது மாறிடும். நெக்ஸ்ட் இப்போது டேபிள் வரையணும். ஓகேவா, எக்ஸ் ஈக்குவேஷன் 1க்கும் ஈக்குவேஷன் 2க்கும் எக்ஸ் அண்ட் ஒய் போட்டு ஃபார்ம் பண்ணி ஒரு 2-3 காலம்ஸ் மட்டும். ஓகேவா, 2-3 வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி, அதாவது இப்போ இன்டர்செக்டிங் லைன்ஸ் சொன்னால் என்ன சொல்லியிருக்கேன், 2 டேபிள்லேருந்தோ ஏதோ ஒரு வேல்யூ, அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட் வந்து மேட்ச் ஆகும். ஓகேவா, அதுதான் இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம். டேபிள் காலம் வரைஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு வேல்யூவாக போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். எப்போவுமே 0க்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க, ஈஸியாக ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம், வேல்யூ கிடச்சிடும். ஒய் = எக்ஸ் ப்ளஸ் 1 தான் நமக்கு வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனா. அப்போ ஒய் = எக்ஸுக்கு அடுத்து என்ன பண்ணோம், எக்ஸு வேல்யூ என்னமா இருக்கீங்க, 0வாக இருக்குது. அப்போ 0 + 1 வந்து 0. அப்போ எக்ஸு 0வாக இருக்கும்போது ஒய் வந்து என்னது, 0 + 1 = 1. ஸோ அதை எடுத்து அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா, எடுத்து எழுதிருங்க, அப்பப்போ எழுதிருங்க டேட்டாஸ்லாம்.
இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு ஒய் வந்து 0வாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், ஒய் ஈக்குவல் டு 0 வர மாதிரி ஒரு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிங்களேன். அப்போ -1 இங்கே ஆல்ரெடி +1 இருக்குது. அப்போ -1 போட்டால் அது -1 +1 வந்து இது 0. ஓகேவா, ஆப்போசிட் சிம்பிள்ஸ் இருந்துச்சு, சேம் வேல்யூ ஆப்போசிட் சிம்பிள் சைன் இருந்துச்சுனால இது 0 தான் வரும். அப்போ நெக்ஸ்ட்டு 1க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். 1 போட்டால் என்ன வரும், எக்ஸ் இருக்க இடத்துல 1 போட்டு பாருங்கள். 1 + 1 2, அதாவது எக்ஸ் 1 இருக்கும்போது ஒய் வந்து 2, நெக்ஸ்ட்டு 2 இருக்கும்போது 3. ஈக்குவேஷன் 2 சால்வ் பண்ணலாமா? ஈக்குவேஷன் 2 சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். 12 - 3x/2. அப்போ அதில் வந்து கீழே வந்து டினோமேட்டர் வந்து இப்போ ஃப்ராக்ஷன் வேல்யூவாக இருக்குது, ஈவன் நம்பராக வேறு இருக்குது. ஓகேவா, அப்போது ஈவன் நம்பர்னால் மேலே இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஈவன் நம்பர் தான் வேணும். அப்போ 0 போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா 3 × 0 0 ஆயிரும். இங்கே ஆல்ரெடி 12 ஒரு ஈவன் நம்பர் தான் இருக்குது. ஸோ 12/2 வந்து 6. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 12 - 3 × 4. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் 0 எக்ஸுக்கு ஒரு வாட்டி 0, ஒய்க்கு ஒரு வாட்டி 0 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வேல்யூஸ் ட்ரை பண்ணுங்கன்னு. அதுக்கு தான் இப்போ வந்து 4 போட்டேன். ஏன்னா 12 இருக்குன்னா 3 கூட என்ன சேர்த்தா உங்களுக்கு வந்து 12 வரும், 4. ஓகேவா, அப்போ 3 × 4 வந்து என்னது 12. ஸோ 12 - 12 0, 0/2 வந்து என்னது 0. ஓகேவா, கிடச்சிச்சா. நெக்ஸ்ட்டு 2 போட்டு சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து ஈவன் நம்பர் கிடைக்கணும். இப்போ 1 போட்டால் கிடைக்காது, 3 போட்டாலும் கிடைக்காது, 3 3 சார் 9 வரும், கிடைக்காது. அப்போது /2 வரணும். உங்களுக்கு ஒரு நேச்சுரல் நம்பர் வந்து ஆன்சராக கிடைக்கணும்னா 12 - 3 × 2 என்னது 6. ஸோ 12 - 6 வந்து என்னது 6, 6/2 3. ஸோ மேலே 2, கீழே வந்து 3. இப்போ நமக்கு வந்து என்னது 2 ஈக்குவேஷன்லேயும் பாருங்களேன், 2 ஈக்குவேஷன் 2 டேப்லெட் காலையும் பாருங்கள், இதுவுமே சேமாக இல்லை. 2 3 எக்ஸ் கோஆர்டினேட் அண்ட் ஒய் கோஆர்டினேட் பாருங்கள், 2 and 3, இங்கேயும் 2 and 3 வந்து சேமாக இருக்குது பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு இன்டர்செக்ஷன் லைன் ஆகும். அதாவது 2 லைன் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டுமே வந்து லைன் கிராஃப் தான் வரும். அந்த 2 லைனை வந்து ஒரு இடத்த வந்து இன்டர்செக்ட் ஆகும் எக்ஸ் ஷேப்பில். அது எங்கே இன்டர்செக்ட் ஆகும்னா 2,3 தான் இன்டர்செக்ட் ஆகும். இந்த கிராஃபில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிராஃபில் போடும்போது உங்களுக்கு தெரிய வரும். நான் அப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஈக்குவேஷன் 1 and 2க்கு வந்து இந்த டேபிள் வேல்யூ எழுதணும் பார்த்தீங்களா, மார்க் பண்ணி அது எல்லாமே தனித்தனியாக செப்பரேட் பண்ணி எழுதிக்கோங்க. இந்த கிராஃப் பாருங்கள், இந்த கிராஃபில் ஒவ்வொரு பாயிண்ட்டாக ப்ளாட் பண்ணிகிட்டே வரணும். ஈக்குவேஷன் 1ல் ஃபஸ்ட் என்ன வேல்யூ இருக்குது, 0 and 1. எக்ஸ் வந்து 0, ஒய் வந்து 1. ஸோ அதே லைன்லேயே தான் மார்க் பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னது, எக்ஸ் வந்து -1, ஒய் வந்து 0. ஸோ ஒய் 0னானது எக்ஸ்லேயே தான் இருக்கணும், எக்ஸ் ஆக்சஸ் அந்த லைன்லேயே தான் இருக்கணும். ஸோ -1ல் மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது, 1ல் 2. ஸோ எக்ஸ் வந்து 1, ஒய் வந்து 2னா அது கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து 2, எக்ஸ் வந்து 2, ஒய் வந்து 3னா கரெக்டாக ப்ளாட் பண்ணி கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஈக்குவேஷன் 2ல் இருக்க வேல்யூஸு. ஓகேவா, நான் சொல்லியிருக்கேன்ல இன்டர்செக்ட் பாயிண்ட் 2 and 3 வரும்ன்ட்டு. ஸோ அந்த இன்டர்செக்ட் பாயிண்ட் தான் அந்த 2,3. ஏன்னா ரெண்டுலேயே பாருங்கள் சேம் காமன் வேல்யூ இருக்கனால அது எக்ஸும் போட்டுக்கிறோம், ரவுண்டாக போட்டுக்கிறோம். ஏன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும் அதுக்காக. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், எக்ஸ் ஆக்சஸ் வந்து 0, ஒய் ஆக்சஸ் வந்து 6. அப்போது எக்ஸு வந்து 0னா அதே ஸ்ட்ரெயிட் லைன், ஒய் ஆக்சஸ். ஸோ ஒய் வந்து பாருங்கள் மேலே போதா வெர்டிக்கல், அங்கேயே அதை டேரெக்டாக அந்த லைன்லேயே ப்ளாட் பண்ணணும். எப்போ நம்ம 0லாம் பார்க்குறோன்னா அதே எக்ஸ் ஆக்சஸ்னால் எக்ஸ் ஆக்சஸ், ஒய்னா ஒய் ஆக்சஸில் ப்ளாட் பண்ணணும். இது வந்து பாருங்கள் -1,0 பாயிண்ட்ஸில் எழுதிக்கோங்க. -1,0, 0,1, 1,2, தென் 2,3. ஸோ ப்ளாட் பண்ணிவிட்டு அப்பப்போ இந்த வேல்யூஸ் எழுதிங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஏடாக்குறமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராங் பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், 4ல் 0, எக்ஸ் வந்து 4, ஒய் வந்து 0ன்றதுனால இந்த எக்ஸ் ஆக்சஸ் பிளேனில் இருப்பாருங்க, அந்த லைன்லேயே வருது பாருங்கள், ஹாரிசான்டல் லைன்லேயே அங்கேயே ட்ரா பண்ணணும், அதுலேயே டார்க் லைனில். அப்புறம் 2,3 ஆல்ரெடி நம்ம பண்ணியாச்சு. இப்போ லைன் ட்ரா பண்ண வேண்டியதான். ஸோ இங்கேருந்து லைன் ஃபஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் லைன் இப்போ ட்ரா பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஓகேவா, லைன் கட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், எக்ஸ் ஆக்சஸில் என்ன பண்ணணும், ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சா. என்ன சொல்லியிருந்தாங்க கொஸ்டின்ஸில், அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ் ஆக்சஸ்க்கு ஏற்ற மாதிரி 3 கோஆர்டினேட் ஆக்சஸ் கிடைக்கணும். ஏன்னா ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு 3 கோஆர்டினேட் வெர்டிசஸ் கிடைக்கணும். வெர்டிசஸ்னால் இது இந்த இங்கே பாருங்கள், இந்த 3 பாயிண்ட் ஜங்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, 3 கனெக்ட் பண்ணுற பாயிண்ட்டு, 3 லைன்ஸ், அதுதான் வந்து வெர்டிசஸ். அது நமக்கு கிடச்சாச்சு. அது என்னென்ன வேல்யூஸ்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், ஆன்சர் எடுத்து எழுதணும். வெர்டிசஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் எங்கே ஃபார்ம்டு பை தீஸ் லைன்ஸ் அண்ட் இந்த எக்ஸ் ஆக்சஸ் and shade the triangular region.
ஓகேவா, லாஸ்ட்டில் ஷேட் பண்ணிக்கலாம். இப்போ வெர்டிசஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் என்னெல்லாம் வருது, எங்கெல்லாம் பாயிண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், சர்க்கிள் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த 3 பாயிண்ட் மட்டும் எங்கெல்லாம் -1,0. இங்கே லாஸ்ட் 1 பாயிண்ட் வருது பார்த்திங்கன்னா, அது 1,0. நெக்ஸ்ட்டு அந்த 2,3 மேலே அந்த இன்டர்செக்ட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2,3 அங்கே தான் இன்டர்செக்ட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு 4,0. ஸோ இங்கே பாருங்கள் 4,0. இந்த 3 தான் நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள்னால் 3 கோஆர்டினேட் ஆக்சஸ் வேல்யூஸ் வரணும். அதான் வந்து இந்த 3 வேல்யூஸ். தென் ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் உங்களுக்கு என்ன கண்டுபிடிங்க தேவை இருக்காது. ஸோ இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கேட்டுட்டு திடீர்னு ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அது உங்களுக்கு தெரியணும்ல எப்படி பண்ணணுன்ட்டு. ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னது, ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஹாஃப் வந்து என்னது 1/2, பேஸ் வந்து 5. அந்த பேஸ் வேல்யூ 5 எப்படி இருப்பாங்க பாருங்க, 1 2 3 4 5 அது எத்தனை இந்த இது இருக்கும் ரீஜன் அந்த பாக்ஸஸ் இருக்கும் அத்தனை வேல்யூ தான் நமக்கு வந்து எடுத்து எழுதுகிறோம். ஹைட் வந்து பாருங்கள் மேலே 1 2 3 டாப் டு பாட்டம் 1 2 3 இருக்கா ஹைட்டு, அதையும் எடுத்து எழுதிக்கணும். இப்போ நமக்கு சால்வ் பண்ணுங்கள். ½ இன்ட்டு 5 இன்ட்டு 3 என்ன வரும், 5 3 சார் 15, 15/2. ஓகேப்பா, அப்புறம் என்ன வரும் சால்வ் பண்ணி பாருங்கள். 7.5 ஏரியா வந்து என்னது ஸ்கொயர் யூனிட்ஸ். அதே பெரிமீட்டர் கேட்டால் என்னது வெறும் ஜஸ்ட் யூனிட்ஸ் தான், ஏன்னா பவுண்ட்ரிஸை ஆட் தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வால்யூம்னா கியூபிக் யூனிட்ஸ். ஸோ யூனிட்ஸ் போட மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.